தானே? மணி 7 ஆயிடுச்சா? நான் வேற போய் ஓதணும். குரான் எடுத்து அக்கா இங்க பாருவே, என்னது இது? புதுக்கோட்டையில புதுசா ஹோட்டல் திறந்திருக்காங்களாக்கா. அதுக்கு நம்ம என்ன பண்றது? வாக்க போயிட்டு வரலாம். நான் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது? 5 மணில இருந்து 9 மணி இருக்கு. சரி, நான் 8 மணிக்கு குரான் ஓதி முடிச்சிடுவேன். நீ நம்ம 8 மணில இருந்து போகலாம். ஆஹா 7 மணிக்கு போகணும். வா 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 போலாம். ஆஹா வேணவே வேணாம், நான் குரான் ஓத நாங்க தரல. ஆஹா அவங்க பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குரான் சொல்லி தரணும். பிள்ளைங்க தான் அப்புறம் விட்டுரு, அதெல்லாம் நாளைக்கு சொல்லித்தா. எனக்கு இப்ப போகணும். ஏன் சாப்பிடுறது நாளைக்கு சாப்பிடக்கூடாதா? ஆஹா இன்னைக்கே சாப்பிடணும். ஏன் இன்னைக்கே சாப்பிடணும்? எனக்கு புதுசா ஹோட்டல் திறந்திருக்காங்களா, போயே தீரணும். ஆஹா தள்ளாமட்டு. ப்ளீஸ்க்கா போவோம்க்கா. சரி நீ உட்காரு. உட்காந்துட்டு அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ்க்கா. வேணாம் ரஹிமா. ஆஹா வேணாம் 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 போகணும் இப்போ. சரி இப்போ நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன், அது கேட்குறியா? எப்போ பார்த்தாலும் ஹதீஸ் தான் சொல்லுடி. உங்களில் சிறந்தவர் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவரா? அந்த ஹதீஸே கேள்விட, நீனா புதுசு புதுசா சொல்ற. நிஜமா இதெல்லாம் உண்மை. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் எல்லாத்துக்கும் பொருள் வச்சிருக்கல, இதுக்கும் பொருள் வச்சிருக்க. அதடி சொல்றேன். இப்ப உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவருமே ஆவார். அப்படியா? சரி சரி, நீ இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லிட்ட. நான் நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சே போவோம். அப்படி மனசு மாறிட்டா. சரி நானும் உங்க மசாலா சேர்ந்துக்கலாமா? சேர்ந்துக்கோ. நீ எஸ்என்எல் குரானாவது ஒழுங்கா ஓதிருக்கியா? நான் எஸ்என்எல் குரானே முடிச்சுட்டு. அது அப்படிதான் இந்த லட்சணத்துல பேசுறியா? சரி சரி, போய் ஒன்று செஞ்சுட்டு குர்ஆனை எடுத்துட்டு வா. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.